50% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் ஓட் வந்து டிவிகே போகும் டிஎம்கே இருந்து. 25% ஆஃப் முஸ்லிம்ஸ் ஓட் வந்து டிஎம்கே இருந்து டிவிகே போகும். நம்பர் எம்ஜிஆருக்கு பிறகு மைனாரிட்டி ஓட்ஸ் திரு விஜய்ட்ட போகுது. அதனால திமுக கூட்டணிக்கு பெரிய இடம் 200-220 சீட் அடிப்பாங்க. சால்ட் அடிப்பாங்க. GT Holidays and Dr. Shivarma Ayur Tharum Ayurveda presents Behind Notes Beyond the News with Rangraj Pandey. Powered by Arabian Garden Seafood Restaurant. Behind Notes பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கினாஃபலில் ஆர் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். நாங்க தான் தூய சக்தி, அவங்க தீய சக்தி. என்ன புதுசா இருக்குன்னு நான் மக்களிடம் செல் என்று அண்ணா சொன்னார். சரிங்க, அண்ணா சொல்லிட்டு போற, நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் புதுசா சொல்லல, ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க பாருங்க. இன்னும் அதை உங்ககிட்ட சரியா கொண்டு போய் சேர்க்கிறேங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க. ஏடிஎம்கே இருக்கு, எங்கள்ட்ட டிஎம்கே இருக்கு. நான் அவங்க எதுவும் பயன்படுத்தல. இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்ப அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. டிவிகேயோட காங்கிரஸ் போய் சேருது அப்படிங்கிறது டிவிகே பொறுத்தவரைக்கும் புது கட்சி, ஒரு தேசிய கட்சி வந்து சேர்றாங்க அப்படிங்கிற ஒரு பலம். பட் அது திமுகக்கு என்ன மாதிரியான சவால் இருக்கு? பலவீனம். திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி. அப்ப திமுக கூட்டணி உடைஞ்சிருச்சுன்னா என்னனாலும் நடக்கலாம். அருமனையில் வந்து கிறிஸ்துமஸ் விழா நடக்கும், ரொம்ப ஃபேமஸ் நடக்கும். ஜெயலலிதால இருந்து எல்லா பெருமக்களும் அங்கே கலந்துருக்காங்க. அந்த அருமனையில் நடந்த விழாவில் திரு ஸ்டீபன் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரமுகர் வந்து அடுத்த ஆண்டு நாங்கள் திரு ஸ்டாலினை இந்த விழாவுக்கு அழைப்போம் எதிர்க்கட்சி தலைவராக. நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? திரு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ பரவாயில்ல, டிவிக்கு திரு விஜய் அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்னு பகிரங்கமா அறிவிக்கிறோம். இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது தனி பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காம போறதான் வாய்ப்பு இருக்கு. 2006 தேர்தலை போல தமிழகம் காணாத ஒரு மும்முனை போட்டி நடக்கும். அது வந்து தாவேகா, அதிமுக, திமுகன்னு யாருக்குனாலும் சாதகமாக இருக்கலாம். GT Holidays and Dr. Shivarma Ayur Tharum Ayurveda presents Behind Woods Beyond the News with Rangraj Pandey. Powered by Arabian Garden Seafood Restaurant. டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற நேரேட்டிவ் ஃபர்ஸ்ட் விஜய் தான் எடுத்து வைக்கிறாரு. இப்போ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, அதுக்கும் திமுக கரெக்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க. அடுத்து இன்னும் ஸ்ட்ராங்காக போய் திமுக தீய சக்திங்கிறாரு. அவர் மட்டும் சொல்லலை, பிஜேபி சொல்கிறாங்க, ஏடிஎம்கே சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் என்ன தான் அது வந்து அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறதாங்க, எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்போ அப்படின்னா கூட இப்போ மறுபடியும் அந்த அது ஒரு டாக் ஆஃப் த டவுன் மாதிரி அதை சொல்ல கொண்டு போய் பரபரப்பாக ஆக்குனது அப்படிங்கிறது திரு விஜய் அவர்கள். அப்படி அவர் கரெக்டாக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் அவர் நினச்ச மாதிரியே நடந்துக்கிட்டே இருக்குது தானே சார்? அவர் நினச்ச மாதிரி நடந்துகிட்டு இருக்கா இல்லையாங்கிறத வந்து ரிசல்ட் தான் சொல்ல முடியும். ஆனால் அவர் வந்து காப்பி பண்ணுறாருங்கிற மட்டும் தான் நான் சொல்ல முடியும். அவர் வந்து தீய சக்தி அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு நாங்கள் தான் தூய சக்தி, அவங்க தீய சக்தின்றார். நான் கேட்குறேன், உங்களுக்கு சுயமாக ஏதாவது கொள்கை இருக்குதா? அப்படி ஏதாவது ஒன்று புதுசாக சொல்லுங்கள். ஏதாவது ஏதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷயம் நமக்கு வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன். கொள்கை அப்படின்னு தமிழ்நாட்டில் பேசினா, இந்தியாவில் பேசினா நாம் தமிழர், பாட்டாளி மக்கள் கட்சி, 2 கம்யூனிஸ்டுகள், பாஜக, இவங்க தான் ஐடியாலஜி பேச முடியும். அதாவது ஏற்காம போங்க, அது ஒரு விஷயம். ஏதோ நான் எங்கள் பாலிசி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடாது. மற்ற எல்லாமே ஒரே பாலிசி தான், அதில் வந்து ஒன்றும் குழப்பமே. அதே தான் திரு விஜய். அப்படியே திமுக, அதிமுக எல்லாத்தையும் கொள்கை அப்படிங்கிறத தாண்டி மக்கள்கிட்ட போய் சேரணும், நம்ம வெற்றி அடையணும், நம்ம ரீச் பண்ணணும், நம்ம நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தினால இருக்கக்கூடிய அந்த டூல் வேர்டு கூட நீங்கள் ஆட்டையை போடுவீங்களான்னு நான் கேட்குறேன். அந்த டூல் வேர்டு கூட நீங்கள் ஒரு இப்போ திராவிட மாடல் ஆட்சின்னு ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினாங்க. ஒன்றிய அரசுன்னு ஒரு வார்த்தை யார் பயன்படுத்தணும் சொல்லுங்கள்? ஒன்றிய அரசுங்கிற முதல்ல யார் பயன்படுத்தினது? திமுக. சரிங்களா? அது நீங்கள் அப்படியே காப்பி அடிக்கிறீங்க. நீங்கள் குன்றிய அரசுன்னு சொல்லுங்கள், நன்றி கட்ட அரசுன்னு சொல்லுங்கள், மத்திய அரசுன்னு சொல்லுங்கள், ஒன்றுமில்லாத அரசுன்னு சொல்லுங்கள், பாஜக அரசுன்னு சொல்லுங்கள், பாயாச அரசு, ஏதாவது ஒன்று சொல்லலாம்ல. நீங்களும் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறீங்க. அதில் வித்தியாசம் வச்சுருக்கீங்களா? திராவிட மாடல் அரசுன்னு அவங்க வச்சுருக்காங்க, நீங்கள் அப்படியே வச்சுருக்கீங்க. உங்களுக்கு திராவிட தவிர வேறு என்ன இருக்குது உங்களுக்கு? அப்போ நீங்கள் எல்லா தீய சக்தின்னு ஏடிஎம்கே சொல்லிச்சு. இப்போ புரட்சி தலைவர் தான் முதல்ல சொன்னார். அது அப்படியே வந்து நீங்களும் தீய சக்தி. நீங்கள் ஏதாவது புதுசாக வச்சுருக்கீங்களான்னு கேட்குறேன். எனிதிங் ஃப்ரெஷ், ஏதோ ஒன்று புதுசாக சொல்லுங்களேன்ற. எல்லா சமுதாயத்திலேருந்து ஒரு தலைவர் வச்சுட்டு எங்கள் கொள்கை தலைவர் வச்சுட்டீங்க. அதில் ஜாதிக்கு ஒரு தலைவரா, நீதிக்கு ஒரு தலைவரா நீங்கள் சொல்லணும். அப்போ வந்து நீங்கள் என்ன புதுசாக வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த யானை 2 வச்சுருக்கீங்க உள்ள, அந்த 2 யானையும் ஆப்பிரிக்க யானை மாதிரி இருக்குது, எனக்கு இந்தியன் யானை மாதிரி தெரியல. நீங்கள் எடுத்து பாருங்கள், நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். நான் வந்து முதல்ல பார்த்து இப்போ யானையை மாற்றிட்டாங்கன்னு தெரியல. நான் முதல்ல அந்த லான்ச் ஆனபோது யானையை பார்த்தேன். அப்படி அது வந்து அந்த ஃபுல் ஜிஎஃப்எக்ஸ்லேயே வந்து ஆப்பிரிக்கன் யானை, அது இந்தியன் யானை கூட கிடையாது. அது எங்கே ரகசியமாக பண்ணுங்கிறக்கா ஆப்பிரிக்காலே பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் வெற்றி பெறுவாரா இல்லையாங்கிறத நான் தனியாக என்ன புதுசாக இருக்குன்னு நான் கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் ஏதாவது உள்நோக்கத்தில் வைத்தறிச்சல் கூட நான் சொல்லலாம், எனக்கு ஏதோ தப்பான நோக்கம் கூட இருக்கலாம், நான் வந்து திருத்திக்க தயாராக இருக்கேன். புதுசாக என்ன சொல்லுங்கள்? தீய சக்திங்கிறது அங்கே தான் எடுத்துகிட்டு வரீங்க. நீங்கள் வேற ஒன்று சொல்லுங்கள், நாச சக்தின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு புரியுங்களா? நீ ஏதோ திமுக திட்டணும்ல, திட்டுறதுக்கு வார்த்தையா இல்லை தமிழில். அதை கூட எம்ஜிஆர் சொன்னார், மக்களிடம் செல் என்று அண்ணா சொன்னார். சரிங்க, அண்ணா சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நான் புதுசாக சொல்லலை, ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இன்னும் அதை உங்ககிட்ட சரியாக கொண்டு போய் சேர்க்கிறேங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க. ஏடிஎம்கே இருக்குது, எங்கள்கிட்ட டிஎம்கே இருக்குது. நான் அவங்க எதுவும் பயன்படுத்தலை. இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்ப அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அதாவது வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்னு திமுக தலைவர் அமரர் கலைஞருடைய வாசம். அதை அவங்க பயன்படுத்திட்டாங்க. ஒரு காலத்தை விட்டாங்க பொசுக்குன்னு.
விஜயகாந்த் ஒரு கட்சி ஆரம்பிச்சோன்னா நம்ப மாட்டீங்க, நீங்கள் பழசு வரலாறு கிளறி பாருங்கள். விஜயகாந்த் ஒரு கட்சி பார்த்தோன்னே அவர் கீழே வந்து வீழ்வது நாமா இருக்கட்டும் வாழ்வது தமிழா இருக்கட்டும் போட்டார். படக்குன்னு கலைஞர் வந்து முரசொலியில் கீழே வந்து ரெகுலராக போட ஆரம்பிச்சார். அப்புறம் விஜயகாந்த் விட்டார். இவ்வளோ தான் பாயிண்ட். நான் வந்து ஒரு நாள் ஒரு ஸ்லோகன் சொல்லுவேன், அதை மாதிரி 100 சொல்லுவேன், கட்டுமரமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கலைஞர் 100 சொல்லுவார். ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்லோகன் சொல்லுவாங்க. நீங்கள் புதுசாக ஒரு ஸ்லோகன் உங்களுக்கு தான் எவ்வளோ வசனகர்த்தாக்கள் இருக்காங்க, எவ்வளோ டேரக்டர் இருக்காங்க. ஒன்று இப்போ நல்ல டைலாக் ஒன்று சொல்லுப்பான்னு சொல்ல வேண்டியதானே. அந்த டைலாக் கூட பழைய டைலாக் தான் லியாகத்தலிக்கான டைலாக் தான் நான் சொல்லுவேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு விஜயகாந்த் சொல்லிட்டார்ல அவர். அப்போ உங்களுக்கு ஒரு லியாகத்தலிக்கான வச்சுக்கோங்க. இவ்வளோதான் பாயிண்ட். நீங்கள் புதுசாக ஒன்றுமே சொல்லலையேன்ற திரும்ப சொல்கிறேன். அவர் ஜெயிப்பாரா இல்லையாங்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லலை. இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பல இடங்களில் தோல்வியாக இருந்தால் கூட டிஎம்கேவோட ஸ்டில் அவங்க வந்து சீட்ஸ் நெகோஷியேட் பண்ணக்கூடிய அளவுக்கான நிலைமையில் அவங்க இருக்காங்களா இப்போ? ஏன்னா முன்னாடி வந்து டிஎம்கேவோட தான் அலைன்ஸில் இருக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருந்தது. இப்போ மூணாவது அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு, டிவிகேங்கிற ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு. அப்படிங்கும்போது இன்னும் அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கா? ரொம்ப ரீசன்ட் டெவலப்மெண்ட்டை பார்க்கும்போது அப்படிலாம் எதுவும் போகாது போல தெரியுது. சகோதரர் விஜய் அவர்கள் வந்து அணியாக இருக்க மாட்டார், தனியாக தான் இருப்பார் போல தெரியுது. அல்லது தனின்னா அணியாக இருந்தால் கூட ஒரு பெரிய ஒரு அணியாக இல்லாமல் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி திரு ஓபிஎஸ், திரு டிடிவி இந்த மாதிரி யாராவது கூட இருந்தால் தான் உண்டு போல தெரியுது. காங்கிரஸ் வரும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் குழப்பம் நிலவுது. அது வந்துருச்சுன்னா கேம், அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. பட் என்னால் வந்து அது சரியாக கணிக்க முடியல. எனக்கான தகவல் வந்து நான் ஏற்கனவே சொன்னதாங்கனால சொல்ல, அது வந்து திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் தொடருங்கிறதுக்கு எந்த உத்தரவாதம் இல்லை. தே ஆர் எக்ஸ்ப்ளோரிங் அப்படின்னாங்க. பட் நடக்கிற பார்த்தா நீங்கள் சொன்னது போல் இந்தியாவிலேயே கொஞ்சமாவது மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, இந்திய கூட்டணியில் ஒரு கொஞ்சமாக மிச்சம் இருக்குன்னா அது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதனால் வந்து காங்கிரஸ் வந்து அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு சின்ன அணி, மக்கள் நல கூட்டணி மாதிரி ஏதாவது ஒரு அணி அமைக்கலாம், அது தனியாக தான் நிற்பாரே தவிர இல்லாட்டி ஏடிஎம்கே பிஜே கூட செய்யலாமே தவிர அவர் வந்து திமுகக்கு எதிராக ஒரு 3வது வலுவான அணி அமைப்பார்னு எனக்கு இன்றைக்கி தோணல. நாளைக்கு இருந்தால் நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தினமலரில் வந்து 50 சீட்டு காங்கிரஸ்க்கு கொடுக்குறதா டிவிகே அவர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னு இன்றைக்கி ஒரு ரைட்டப் இருந்தது. ஸோ அதனால் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க. இல்லை, தினமலருடைய செய்திக்கு தினமலர் தான் பொறுப்பெடுக்கணும். அவங்களுடைய சோர்ஸ் அவங்க தான் சொல்லணும். என்ன சொல்லணும், நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு நல்ல ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் உண்டு. அந்த ஐவர் குழு காங்கிரஸ்லேருந்து கூட்டணிக்காக பேசுவதற்காக போட்டப்பட்ட பிறகு திரு ப. சிதம்பரம் அவர்கள் நல்ல வேளை முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதுன்னு சொன்னார். அப்புறம் நான் விசாரித்த போது அப்பயும் சொல்லப்பட்டது வந்து இல்லை, முற்றுப்புள்ளி வைக்கப்படலை அப்படிங்கிறதான் எனக்கு சொல்லப்பட்டது. நான் வந்து அது வந்து வி ஆர் ஸ்டில் எக்ஸ்ப்ளோரிங் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் வந்து அவர்கள் விஜயோடைய கூட்டணியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் கூட்டணி அமைப்பாங்களா அப்படின்னு எனக்கு சொல்கிற கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. ஏன்னா அதிகமான ஒரு சீட் கொடுக்குறாரு விஜய் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. 50 இல்லைங்க, 80 வாங்கிக்கங்க. எவ்வளோ வருவோம்? அதுதான் இப்போ நானும் கேட்க வந்தேன். அதாவது இப்போ 2006ன்னு நினைக்கிறேன், 63 சீட்டு வந்து திமுக வந்து காங்கிரஸ் கொடுத்துச்சு. 5 சீட்டு. ஸோ நீங்கள் திமுக, நானும் சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சி அவ்வளோ கெப்பாசிட்டி உள்ள கட்சி. 50 சீட்டு 80 சீட் நீங்கள் 234 போட்டிடுங்களேன். எதுக்கு நீங்கள் விஜய் கூட போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கீங்க? தனியாக போட்டு 234 போட்டிடுங்களேன். இப்போ என்ன கிடைச்சு, 2014 காங்கிரஸ் கட்சி 40 மக்களவைத் தொகுதியில் தனியாக நின்றுச்சு. எனக்கு தெரிஞ்சு சிவகங்கையில் மட்டும்தான் டெபாசிட்டே வாங்கிச்சு, வேறு எங்கேயும் டெபாசிட் கூட வாங்கலை மக்களவைத் தொகுதியில். அப்போ என்ன செய்ய போகிறீங்க? அப்போ நீங்கள் நிற்கணும், யார் தடுக்கிறா உங்களுக்கு? ஸோ 50 கொடுக்குறாங்க, 80 கொடுக்குறாங்க, எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் எவ்வளோக்கு போட்டி இருக்குது, 234 கேண்டிடேட் விஜய் தேடணும்ல. இப்போ டிவிகேயோட காங்கிரஸ் போய் சேருது அப்படிங்கிறது டிவிகே பொறுத்த வரைக்கும் புது கட்சி, ஒரு தேசிய கட்சி வந்து சேர்றாங்க அப்படிங்கிற ஒரு பலம். பட் அது திமுகக்கு என்ன மாதிரியான சவால்? பெரிய பலவீனம், பெரிய பின்னடைவு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், திரு விஜய் அவர்களோடு காங்கிரஸ் சேர்ந்துட்டா தமிழக வரலாறு காணாத மும்முனை போட்டியர். தமிழக வரலாறு காங்கிரஸ் சேர்ந்துட்டா போதும், மற்றதெல்லாம் அப்படி இல்லை. ஏன்னா பெர்சப்ஷன் தான், காங்கிரஸுக்கு 5% ஓட்டு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ப்ரூஃப் பண்ண முடியாது. தனியாக அவங்க போட்டிடுவாங்க. அவங்க போட்டிட்டது வந்து 2014 தான், 12 வருஷம் ஆகிப்போச்சு. 2014 அவர்கள் பெற்றது 5%. தனியாக போட்டிட்டு மக்களவைத் தேர்தலில் போட்டாங்க, 5% வாங்கினாங்க. ஸோ இப்போ வந்து அவ்வளவு இருக்காது, இன்னும் கம்மியாக தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். பட் நம்ம சொல்ல முடியாது, தனியாக போட்டிடலைங்கனால. அதனால் இவங்க வந்தோடனே விஜய் வந்து அதிரி புதிரியாக முதலமைச்சர் ஆயிடுவார்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு வலுவான மும்முனை போட்டியாக இருக்கும். பெர்செப்ஷன் கேமில் பெருசாக இருந்துச்சு. நம்ம பார்த்தோம்ல, செங்கோட்டையன் எங்கே போனோம்னா செங்கோட்டையனே எங்கே போயிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ செங்கோட்டையன் போனோடனே களியக்காவலையிலையும் கன்னியாகுமரிலையும் வந்து தாவேக்கா ஜெயிச்சிட போகிறதில்ல. ஆனால் செங்கோட்டையன் போனாருங்கிற பெர்செப்ஷன் பில்டிங்கில் தாவேக்கா முன்னேறி அதில் கணக்கில் காங்கிரஸ் வந்துச்சுன்னா பார்த்தீங்களா அப்படின்னு இருக்கும். நான் ஏற்கனவே பல முறை சொன்னேன், திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. அப்போ திமுக கூட்டணி உடைஞ்சிருச்சுன்னா என்னன்னாலும் நடக்கலாங்கிற கேம் வரும். அப்போ தமிழகம் காணாத ஒரு மும்முனை போட்டி நடக்கும். அது வந்து தாவேக்கா, அதிமுக, திமுகன்னு யாருக்குனாலும் சாதகமாக இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது பரம்பரை திமுக காரங்கன்னு இருப்பாங்க, பரம்பரை அதிமுக காரங்க இருப்பாங்க. அவங்க ஸ்ட்ராங்காக அவங்களுடைய ஓட்டை இந்த கட்சிக்கு போடணும் அப்படிங்கிறது தெரியும். பட் அந்த இன்பிட்வீன் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் ஜாஸ்தி தானே இல்லையா? அப்போ அதை வந்து இந்த பெர்செப்ஷன் மாற்றுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குல்ல. அதாவது நம்பர் கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இன்பிட்வீன் இருக்கிறனுடைய எண்ணிக்கை கம்மி. நம்ம வந்து நார்மலாக வந்து தமிழ்நாட்டில் ஒரு 70% போல் ஆகும். இப்போ நம்ம ஒரு 97 லட்சம், அதாவது 1 கோடி பேர் காணாமல் போனதுக்கப்புறம் நமக்கு வந்து 80% நெருக்கி போலாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு புரியுங்களா? 80% போலாகும்.
அப்போ போல் ஆகாதே 20% தான். போல் ஆனாலுமே 25% 2 கட்சியிலுமே மினிமமாக வச்சுருப்பாங்க. நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 முன்ன பண்ண வச்சுருக்கும். ஸோ வந்து அதை தாண்டி வந்து முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறவங்க அவ்வளோ அதிகம்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ மேஜர் சங்க் வந்து டிஎம்கே எடுத்துருவாங்க. ப்ளஸ் அவங்க அலையன்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக எடுத்துருவாங்க. 30-40 அப்படின்னு போய் நிற்கும். அதனால் வந்து முடிவெடுக்காமல் இருக்கிறவங்க அதிகங்கிற நிலைமை இப்போ இல்லை. போலிங்கே ஒரு 20% தான் ஆகாமல் இருக்க போகுது. போலிங் ஆனதுலேயும் ஒரு 20%க்குள்ளே ஸ்கேட்டர்டாக போகுது. ஆளாளுக்கு கொஞ்சம் பிரிஞ்சிருக்க போகுது. மேஜர் சங்க் இவங்க 2 பேரும் தான் எடுக்க போகிறாங்க. அதனால் அப்படி ஒன்று பார்க்கல. பட் விஜய் இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும் என்ற ஏக்கம் தமிழர்களுக்கு இஃப் ஐ எம் நாட் ராங் 96லேருந்தே இருக்குது. 1996 திரு வைகோ அவர்கள் மதிமுக ஆரம்பித்த 95 ஆரம்பித்து 96 அவர் வந்து எலெக்ஷன் சந்தித்த காலத்திலேருந்து வைகோ, ராமதாஸ், மூப்பனார், விஜயகாந்த், இது மாதிரி பலர்கிட்ட எதிர்பார்த்து சீமான், விஜய் வரைக்கும் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் வராதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க அங்கே அலைன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த எதிர்பார்த்தோடைய நீட்சி தானே தவிர இது ஒரு பெரிய புரட்சி இல்லை. விஜய் வந்துட்டாருங்கிறல எப்படியாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வராதா, டிஎம்கே வேலை ஒரு மாற்று தேட மாட்டோமான்னு ரொம்ப காலம் எங்கிட்டு இருந்தாங்க, ஒன்றும் வரல. இப்போ வந்திருக்குன்னு பார்க்குறாங்க. இது வந்து தாங்கன்னு கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க, அவ்வளோதான். பட் வந்து இந்த தேர்தலில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆக முடியாது. ஏன்னா அப்போது நீங்கள் சொல்கிற காலகட்டத்தில் எல்லாம் இந்த பக்கம் கலைஞர் இருந்தாங்க, அந்த பக்கம் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, அம்மா அவர்கள் இருந்தாங்க. இந்த மாதிரி 2 ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் இருந்தாங்க. அப்போ அந்த மாற்று அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. பட் இன்றைக்கி சிச்சுவேஷன் அப்படி இருக்கா சார்? இப்போ இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னைக்கு கருணாநிதி இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்டாலின் இருக்கார், எடப்பாடி இருக்கார், அவ்வளோதானே. அதில் வந்து இப்போ இவங்களுக்கு விஜய்க்கு வந்து நீங்கள் வந்து காமராஜர் வந்து தான் எதிர்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. இவங்க தாராளம். அது வந்து எடப்பாடியும் ஸ்டாலினும் கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங். டிவிகே பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அவங்க ஒருவேளை அதிகமாக நம்ம இப்போ இவங்க சொல்லியிருக்கபடி 50 சீட்டு காங்கிரஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அதை பார்த்து மற்ற கட்சிகள் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கும் இந்த மாதிரி சீட் ஷேரிங் கொடுத்தாங்க அப்படின்னா மொத்தத்தில் ஒருவேளை ஜெயிச்சாங்க அப்படிங்க வரும்போது அது தனிப்பெரும்பான்மையாக இருக்காது இல்லை சார் அவங்களுக்கு? ஜெயிக்கவே மாட்டாங்க, கவலையப்படாது. அதனால் வந்து அத்தைக்கு மீச முளைச்சா நம்ம சித்தப்பான் பேர் வைக்கிறதா பெரியப்பான் வைக்கிறதா அப்படின்னு நம்ம கிளப்போம். இல்லை காங்கிரஸ் அந்த பக்கம் போயிட்டா மும்முனை போட்டி அதிகம், வலுவான மும்முனை போட்டி ஏற்படும். என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அதான் என்னுடைய ஹானஸ்டான பதில். இன்னைக்கு தேதிக்கு நான் சொல்கிறேன், அது திரு விஜய் தனியாக தான் போட்டிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது தனிப்பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காம போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. 2006 தேர்தலை போல். அதான் இன்றைக்கி நிலைமைக்கு எனக்கு கண்ணில் தெரியுது. ஏன்னா திமுகக்கான அதிருப்தி இருக்கிறது. அதிமுக ஓவர்வீமிங் ரெஸ்பான்ஸுக்கு அலையன்ஸுக்கு போல் பிஜேபியோட சேர்ந்து டிவிக்கே மொமெண்டம் கிரியேட் பண்ணுறது. ஸோ 3மே அங்கங்கே இருக்கிறதுனால ஐ டோன்ட் சி ஏ கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கு வரும்னு நான் நினைக்கல இன்றைக்கி தேதிக்கு. அதனால் திரு விஜய் அவர்கள் வந்தார்னா நல்ல வலுவான மும்முனை போட்டி ஏற்படும்னு சொல்கிறேன். அப்பயும் அதே தான். ஸோ நான் ஏற்கனவே விஜய் அணி அமைக்கலைனாலே மும்முனை தொங்கு சட்டமன்றம் தான் நினைக்கிறேன். அதனால் விஜய் ஒரு அணி அமைச்சா இன்னும் உத்தரவாதமாக கேட்டு. இப்போ நான் என்னுடைய யூகம் வந்து இன்னும் உறுதிப்படுத்தி எல்லாருமே நம்ப. இப்போ நான் சொல்கிறேன், யாரோ ஒருத்தர் தனியாக ஜெயிக்க போகிறது இல்லைங்க, சேர்ந்து வந்தால் சொல்லேன். உங்களுக்கு வந்து அப்படியான ஆச்சரியமாக இருக்கும். விஜய் அவர்கள்ட்ட காங்கிரஸ் சேர்ந்துச்சுன்னா நீங்களும் ஆமாம் அன்னைக்கே பாண்டே சொன்னால் கேட்டதா அப்படின்னு நம்புவீங்க. அப்படி தான். ஸோ வந்து இன்றைக்கி தேதிக்கு ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. எது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கும்னு தெரியாது. காங்கிரஸ் டிவிக்கு கூட போனால் அது வந்து ஒரு நல்ல ஒரு வலுவான மும்முனை போட்டி ஏற்படுத்தும். அப்போ கூட அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு போவார்னு சொல்ல முடியல. பட் ஒரு உண்மையான ட்ரைக்கான கான்டெஸ்ட்டில் என்னென்ன நடக்கலாம், அதான் ஹானஸ்டான பதில். ஒருவேளை அதிமுகவோட பிஜேபி வந்து கூட்டணியில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக டிவிகே ஏடிஎம்கேக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் டெஃபினெட்லி கொஞ்சம் ஹையாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அவர் கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னு சொல்கிறதுனால அவர் சேரல அப்படின்னு. பட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிற தெரிஞ்சுக்கிட்டு தான் பிஜேபி ரொம்ப முன்னாடியே அவங்க வந்து அலையன்ஸ் வச்சுட்டாங்களா? இப்போது அந்த டோர்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சா சார்? பிஜேபி 2024 அதிமுகவுடைய கூட்டணி தொடர விரும்பியது. இட் வாஸ் ஏடிஎம்கே ஹூ கட் தட் அலையன்ஸ். அது 2025 திரும்ப ஏடிஎம்கே தான் பிஜேபியோட சேர்ந்துச்சு. பிஜேபி ஏற்கனவே விரும்பிட்டுச்சு. நான் வந்து ரெடி அப்படின்னு உட்காந்துட்டே இருந்தாங்க. நான் ரெடி இல்லைன்னு புறக்கணிச்சுட்டு போனது ஏடிஎம்கே. பரவாயில்ல நான் ரெடின்னு திரும்ப வந்தது ஏடிஎம்கே. அது ஞாபகம். ஸோ பாஜக தயாராகவே இருந்தது. கோச்சுக்கிட்டு போயிட்டு திரும்ப வந்தது அதிமுக. அதுதான் பார்க்கணும். நான் கேள்விப்பட்டவரை, ஐ மே பி ராங், நான் கேள்விப்பட்டவரை விஜய் அவர்களுடைய கட்சியில் அவங்க சார்பாக பேசின ஃபீலர்கள் கொடுத்த டிமாண்டில் தான் நொந்து போய் இந்த மாதிரி எங்களை பாஜக கூட நடத்தினதில்லை, அவங்களாம் எங்களை தங்கமாக நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜகவே பரவாயில்லன்னு அந்த அலையன்ஸுக்கு போயிட்டாங்க. இப்போது டிவிகேயை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே 2026 அதிமுக பாஜக கூட்டணி தொடரும். அது வந்து அது போயிருமா இருக்குமாங்கிற கேள்வியை நீங்கள் வச்சுக்க வேண்டாம். டிவிகே வந்து இப்போ டிஎம்கேவருடைய ஓட்டை, அதாவது மைனாரிட்டி ஓட்டுகள் வந்து இப்போ டிஎம்கேலேருந்து டிவிகேக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்பெகுலேஷன் சொல்கிறாங்களே, அது நடக்குமா? அப்படி இருக்கா? வேறு யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, நான் நிறைய பார்க்கல. நான் அதை சொல்லியிருக்கிறேன். 50% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் ஓட் வந்து டிவிகேக்கு போகும் டிஎம்கேலேருந்து. 25% ஆஃப் முஸ்லீம்ஸ் ஓட் வந்து டிஎம்கேலேருந்து டிவிகே போகணும் நம்புகிறேன். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன், இப்படி வாய்ப்பு இருக்கா? இஸ்லாமியர்கள் ஓட்டும் கிறிஸ்தவர்கள் ஓட்டும் டிஎம்கேவுடைய ஓட் பேங்க் ஆச்சு.
அண்டு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வாக்களிக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, 2 கம்யூனிஸ்ட்டு எல்லாமே ஒரே அணியில் இருக்காங்க. அப்போ அவங்க ஓட்டு எப்படி போகும் அப்படின்னு ஒரு கேள்வி நியாயமாக எழலாம். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து அருமனையில் வந்து கிறிஸ்துமஸ் விழா நடக்கும், ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். ஜெயலலிதாலேருந்து எல்லா பெருமக்களும் அங்கே கலந்துருக்கிறாங்க. அது ரொம்ப ஃபேமஸான விழா அங்கே கிறிஸ்துமஸில். அந்த அருமனையில் நடந்த விழாவில் திரு ஸ்டீபன் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரமுகர் வந்து அடுத்த ஆண்டு நாங்கள் திரு ஸ்டாலினை இந்த விழாவுக்கு அழைப்போம் எதிர்க்கட்சி தலைவராக அப்படின்ற. நீங்கள் எங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? திரு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ பரவாயில்ல, திரு விஜய் அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்னு பகிரங்கமாக அறிவிக்கிறார். யாருங்க? அருமனையில் கிறிஸ்தவ பெருமக்கள் கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனில். அதுதான் நான் சொன்னேன். அது வந்து அது நடந்தது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு. நான் அதை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். சிறுபான்மை மக்கள் வாக்கு முதல் முறையாக எம்ஜிஆருக்கு பிறகு, எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் அவர்கிட்ட தான் இருந்துச்சு, மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து எம்ஜிஆர் தான் இருந்துச்சு, அவரை எல்லாருமே வந்து ஏற்றுக்கொண்டாங்க. எம்ஜிஆருக்கு பிறகு இந்த பாஜகவுடைய எழுச்சி, இந்த ஜெயலலிதா அவர்கள் வந்ததெல்லாம் வந்த பிறகு அவங்க வந்து அது திமுகவுக்கு மொத்தமாக போயிடுச்சு. அதற்கு பிறகு திமுக வந்து ஃபஸ்ட் டைமாக வெளியே போகுது. அது வந்து அதாவது ஃபுல்லாக இல்லை, பார்ஷியலி. அது வந்து திரு விஜய்கிட்ட போகுது. அதனால் திமுக கூட்டணிக்கு பெரிய அளவு. இப்போது ஏடிஎம்கே, டிஎம்கே அப்படிங்கிறத தாண்டி இப்போது டிவிகேங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால மற்ற கட்சிகளுக்கு ஒரு கூட்டணிக்கான இன்னொரு ஆப்ஷன் கிடச்சிருச்சு, நெகோஷியேட் பண்ணுறதுக்கோ இல்லை நான் அங்கே போய் சேருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கோ. அப்போ ஏடிஎம்கேயோட சிச்சுவேஷன் எப்படி சார் இருக்குது? காலத்தில் எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக நான் இப்போ சொன்ன கணக்கிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹாப்பியாக இருக்குது ஏடிஎம்கே. சர்ப்ரைஸிங்க. நான் வந்து ஏடிஎம்கே இன்னமும் கடுமையாக உழைக்கணும்னு இன்னமும் நம்புகிறேன். இன்னமும் கடுமையான ஒரு பெரிய அலைன்ஸை வைக்கணும்னு நான் இன்னமும் நம்புகிறேன். எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் திமுகவுக்கு வந்து முதல்ல ஆன்டி எம்எஸ்சி இருக்குது. ரெண்டாவது திமுகவுடைய வாக்கு வங்கி, ஓட் பேங்க், எஃப்டி, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருந்த மைனாரிட்டி ஓட்டு வெளியே போகுது. அதில் திமுகவுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, திரு அமித்ஷா, திரு எடப்பாடி பழனிசாமி 2 பேருமே சொன்னது, அதிமுக பாஜக அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியை பழைய 2024 ஓட்டு வங்கி கூட்டுனா மட்டும் உங்களுக்கு வந்து 41% வருது. அது 41 இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 36-37 கூட கேரண்டியாக வந்துடும். அந்த இடத்துக்கு தான் திமுகவுடைய ஓட்டு வங்கியும் கீழே போயிடும். ஸோ வந்து 2 பேரும் கிட்டத்தட்ட இணையாக இருப்பாங்க இப்பயே. அப்போ விஜய் அவர்கள் பிரிக்கும் போது அது வந்து அதிமுகவுக்கு அட்வான்டேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதிமுகவோட நிலைமை ஹாப்பியாக தான் இருக்குது. பட் அவர்கள் அலட்சியமாக இருந்துடக்கூடாது. திரு நரேந்திர மோடி அவர்கள் 2024 சொன்னார், எப்படி நாம தான் ஆட்சி அமைக்க போகிறோம் திரும்ப, ஆனால் அப்படி அலட்சியமாக இருந்துடக்கூடாது, கடுமையாக உழைக்கணும்னாரு. அப்படி அலட்சியமாக இருந்ததோடைய விளைவு தான் பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. அவங்க வந்து 300க்கு மேலே எடுத்துகிட்டு இருந்தவங்க அவங்களால பெற முடியாமல் போனதுக்கான காரணம் அந்த அலட்சியம் தான். நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், அப்கி பார் 400 பார் அப்படின்னு எல்லாரும் ஆமாம் 400க்கு மேலே போல நினச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு அதிமுக போயிடக்கூடாது. அதிமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. திமுகவுடைய வாக்குகள் சிதறுது. ஆனால் அதிமுக உழைக்க வேண்டியது இன்னும் அதிகம் இருக்குது. இப்போ அவங்களுடைய களத்தில் அவங்களுடைய வேலை அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கா? இப்போ அவங்க ஏன்னா எடப்பாடி அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணுறத நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன், திமுக போன்ற ஒரு சிறந்த எதிர்க்கட்சியை நீங்கள் பார்க்க முடியாது. அதிமுக வந்து திமுக அளவுக்கு எதிர்க்கட்சியாக அப் டு த மார்க் இல்லை. பாஜக வந்து அதனை விட இன்னும் ரொம்ப பின்தங்கி இருக்குது. அப் டு த மார்க் எதிர்க்கட்சியாக இல்லை. நான் திருப்தி அடைகிறது இல்லைங்கிறது ஐ எம் நோபடி ஹியர். ஆஸ் அ பப்ளிக்கா நான் என்னுடைய எண்ணம் நான் பார்க்கும்போது வந்து திமுக எதிர்க்கட்சியாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்குறேன். ஒரு சார் பிரச்சனை வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது. அதிமுக ஆட்சியில் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? நம்ம ஒரு அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணாத வரை விட மாட்டேங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமை, இது மாதிரி பல பிரச்சனைகளில் வந்து திமுக வேற மாதிரி பண்ணியிருக்கும். அதிமுக பாஜக அந்த மாதிரி பண்ணலன்னு நான் ரொம்ப தினமாக நம்புகிறேன். இப்போ டிவிகே பொறுத்த வரைக்கும் அடுத்த மூவ் விஜயோடது என்னவா இருக்கலாம்? ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இன்னும் மக்களை சந்திக்க போறாரு. இப்போ இதுக்கப்புறம் ஒரு பெரிய முடிவு அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னவா இருக்கும் சார்? அதிமுக பாஜக உடன் சேர்றது தான் அவர் செய்ய வேண்டிய சரியான முடிவாக இருக்கும். அவர் என்ன செய்ய போகிறாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு நிதர்சனம் தெரியும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரோட்டில் நடந்தது வந்து ஈரோட்டு கூட்டம் இல்லை, ஈரோட்டில் கூட்டம் அப்படின்னு அவர் தெரியும். அவர் வந்து 1 லட்சம் பேர் மேலே பிளான் பண்ணோம், 45,000 பேர் தான் வந்தாங்க. அது ஈரோட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பல பகுதியிலேருந்து வந்தாங்க. கிட்டத்தட்ட 10-12 மாவட்டத்தில் அவருக்கு தெரியும், எனக்கு கேரண்டி. ஏன்னா எங்கே செங்கோட்டையன் அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணார், செங்கோட்டையன் எத்தனை மாவட்டத்தில் கூட்டு பேசினார், எத்தனை மாவட்டத்தில் என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்து, நான் எவ்வளோ பேர் கூட்டுறேன் அவ்வளோ வாக்கு கொடுத்தாருன்னா எனக்கே தெரிஞ்சிருக்கும் போது திரு விஜய்க்கு கேரண்டியாக தெரியும். அப்போ இவ்வளோ பேர் சேர்ந்து பிளான் பண்ணியே பாதி தான் வருதுங்கும் போது ஓட்டு எவ்வளோ வாங்க முடியும்னு தெரியும். அவருக்கு வந்து சராசரியாக இன்றைக்கு தேதிக்கு ஒரு தொகுதியில் 1 லட்சம் ஓட்டாவது வாங்கினா தான் ஜெயிக்க முடியும். அது வந்து ஒரு தொகுதி 234 தொகுதிக்கு அவ்வளோ, அப்படின்னா கிட்டத்தட்ட 2-2.5 கோடி வாக்கு. அதை வாங்க முடியாதுன்னு திரு விஜய்க்கு தெரியும். அப்போ வந்து அவருக்கு உத்தரவாதமான வெற்றி, கௌரவமான ஒரு வெற்றி வேணும் அப்படின்னா அவர் வந்து அதிமுக பாஜகவுடன் சேருவதுதான் சரி. ஆனால் அவர் என்ன செய்வார் எனக்கு தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் தலைமை, அவர் தான் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி அதிமுகவோட சேரும்போது அந்த சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது ஆக முடியாது, அதில் பிரச்சனை வரும்ல. அப்போ அவரை நம்பி ஓட்டு போட்டவங்க, அவரை சிஎம்மா நினச்சி ஓட்டு போட்டவங்களுக்கு அது சரியாக வராது இல்லையா? அவர் வந்து ஏடிஎம்கே கூட சேர்ந்தாருன்னா
விரும்பாதவர்கள் கூட வாக்களிப்பாங்க 2 பேருக்குமே. அது வந்து விஜய் வேண்டாம்னு நினைக்கிறவங்களும் வாக்களிப்பாங்க, ஏடிஎம்கே வேண்டாம்னு நினைக்கிறவங்களும் வாக்களிப்பாங்க. விஜய்க்காக ஏடிஎம்கே வேண்டாம்னு நினைக்கிறவங்க விஜய்க்காக வாக்களிப்பாங்க, விஜய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஏடிஎம்கே வாக்களிப்பாங்க. 200-220 சீட் அடிப்பாங்க, சால்டாக அடிப்பாங்க. முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்கெல்லாம் ஒரு ப்ரொஜெக்ஷன். அதில் நம்ம வந்து அப்படிலாம் நம்ம வந்து ஒன்றும் பார்க்க முடியல. நிரந்தர முதலமைச்சர், நிரந்தர பொதுச்செயலாளர், மக்களின் முதல்வர், அதெல்லாம் கட்சிக்காக சொல்கிறது, தொண்டை உற்சாகப்படுத்துகிறோம். அப்படிலாம் எல்லாமே சொன்னதெல்லாம் நம்ம மாதிரி பார்த்துருக்கோம். நம்ம வந்து எல்லா கட்சியுமே பார்த்துருக்கோம். எல்லா கட்சியிலும் உருவாக்குவது அவரவர் தலைவரை முதல்வர் ஆக்குவது தான். வைகோ என்றைக்கு முதலமைச்சர் ஆகுது, திருமா என்றைக்கு முதலமைச்சர் ஆகுது, ஒரு 2 கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து என்றைக்கு முதலமைச்சர் வர்றது, அப்போ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அது வந்து முதலமைச்சர் ஆக்கும்னு சொல்கிறது ஒரு ப்ரொஜெக்ஷன். அது வந்து உற்சாகப்படுத்த, ஊக்கப்படுத்த. அது உண்மைன்னு அவங்க யாரும் நம்ப மாட்டாங்க. திரு விஜய் நம்ப மாட்டார். இஸ் வெரி ஸ்மார்ட் பொலிட்டிஷியன். 2026 அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது, அவருக்கு தெரியும். அவருக்கு நல் வாய்ப்பு 2 இருக்குது. அது பயன்படுத்துகிறாரா இல்லையாங்கிறது விதி. அவருக்கு வந்து துணை முதலமைச்சராகவோ எதிர்க்கட்சி தலைவராகவோ முதல் தேர்தலே அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை அவர் பயன்படுத்துகிறாரா இல்லையாங்கிறது அப் டு ஹிம். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Behind Woods, Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor, GT Holidays, South India's #1 travel brand. Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். Powered by Arabian Garden Seafood Restaurant. Ever fresh, ever delicious seafoods. இப்போது தமிழகமெங்கும். GT Holidays and Dr. Shivarma ஆயுள் தரும் ஆயுர்வேதா presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Powered by Arabian Garden Seafood Restaurant. Behind Woods பெருமையுடன் தயாரித்து வழங்கும் Moonwalk Musical Night ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கினாஃபலில் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். See you there.